ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு ஆமி எஃப்எஃப். எல்லாம் எப்படிரா இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்மினுக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே லைவில், இது மாதிரி வீமன் ஹுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒன் ஷாட் அப்படி இல்லைன்னா எல்லாமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10Kக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ராபபிளி முறை மாமன் நடந்துகிட்ருக்கு. தென் வந்து இவன் தேவனுக்கும் நான் போட்டுட்டேன் பிளைண்ட் ஒய்ஃபை. தென் ஜிமினுக்காக மட்டும் பெண்டிங் இருக்கிறதால நம்ம இப்போ அவருக்கு போட்டுடலாம், ஓகேவா? தென் இது வந்து பார்த்திங்கன்னா 10K ஸ்பெஷலுக்காக ஜிம்மினுக்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஓகே, சரி வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டோரிஸில் இன்ட்ரொடக்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹோப் யூ லைக் இட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அதனால தான் சொல்கிறேன். சரி ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ இந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் லைட்டாக கொஞ்சம் உங்கள் அம்மா வயசு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த வயசில் அந்த ஒரு இதில் பிறந்தீங்கன்னா எப்படி இந்த காதல் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி. சரி, ப்ரிட்டன் பண்ணும்போது கொஞ்சம் ஓல்டு சினாரியோஸ் மாதிரி ப்ரிட்டன் பண்ணிக்கோங்க, சரியா? ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ அங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம வாங்க நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு கொடுக்கலாம். என்னங்க அப்படின்னு நீங்கள் தான் கூப்பிட்றீங்க? டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அது ஜிம்மின்னு. வயன் அப்படிங்கிறாரு. என்னங்க கிளம்பிட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கிளம்பிட்டேன்டி. சரி, பார்த்து வேலைக்கு போயிட்டு வரணும், சரியா? அப்புறம் உங்களை நீங்களே ரொம்ப சிரமப்படுத்திக்காதீங்க, பார்த்து போயிட்டு வாங்க. உங்களுக்காக நான் எப்பயுமே காத்திருப்பேன். சரி வயன், நான் பார்த்து போயிட்டு வரேன், சரியா? அம்மா வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பார்த்து போயிட்டு வாப்பா. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே பொறுமையாக போகிறீங்க. அத்தை அப்படிங்கிறீங்க. வா மருமகளே. இல்லை இல்லை இல்லை, என் வருங்கால மருமகளே, வா 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 உள்ள வா. அத்தை சொல்லுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படிங்கிறீங்க. அவனுக்கு பிடிச்சது தான் இட்லி, அவருக்கு பிடிக்கும். ஆமாம், சரி, வேலைக்கு போயிட்டாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு போல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேறு என்னம்மா பண்ணுறது, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ல அவன், அதுக்காக கொஞ்சம் சிரமப்படுறதுல தப்பு இல்லையே. ஆமாங்க, அதெல்லாம் சரிதான். அப்புறம் நீங்கள் சமைச்சு முடிச்சிட்டிங்களா அத்தை? இப்போ தான் அவனுக்கு கொடுத்து கிளம்புனா. இனிமேல் என்ன, உட்காந்து சாப்பிட வேண்டியதான். இப்போ நீங்கள் அவங்க அத்தைக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் நேரம் உங்கள் அத்தைக்கிட்ட பேசுகிறீங்க. அப்போ அவ்வளோவா டிவிலாம் கிடையாது. ஸோ நார்மலாக நீங்களும் உங்கள் அத்தையும் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் வந்து நீங்களும் ஜெமினாவும் ரொம்ப வருஷமாக லவ்வர்ஸாக இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இங்கே ஜெமினாவோட வீட்டுக்கு தெரியும் நீங்கள் லவ் பண்ணுறது, ஆனால் உங்கள் வீட்டுக்கு லிட்ரலி தெரியாது. அவர் ஆனால் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் சேர்ந்தவர். உங்களுக்காகவே இந்த ஊரில் அவர் இருக்கார். லைக் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்காகவே இந்த ஊரிலே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்ருக்காரு. வேறு ஊருக்கு போய் சம்பாதிக்கலாம், பட் அப்போது உங்களை டெய்லியும் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் அவ்வளோ கிடையாது. லிட்ரலி தந்தி அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களை அவர் பார்க்காம இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவே அதே ஊரில் அவர் பொழப்பு நடத்திட்டுருக்காரு. இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே எதையோ யோசிச்சுட்டு ஈவினிங் வராரு ஜிம்மின்னு. ரொம்ப டயர்டாக ஏறக்குறைய ஒரு 7-8 மணிக்கு மேலே வராரு. நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. என்னங்க அப்படிங்கிறீங்க. சொல்லு வயன். என்னங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு வயன். அதை சொல்கிறேன்னு தப்பாகிடுச்சதுக்கு வேண்டாம். எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் ஏன் ஒரு 2-3 வருஷம் வெளியூரில் போய் சம்பாதிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வரக்கூடாது? இல்லை வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரேடியாக இங்கேயே இருந்துடலாமே, அதுக்காக கேட்குறேன். அப்புறம் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படிங்கிறியா? என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியுமான்னு தெரியல. அது இல்லை, இப்போ நான் உங்களை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் இதே மாதிரி
குழந்த குட்டிலாம் வந்துருச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லைங்க. அதுக்காக சொல்கிறேன், உங்களுக்காக நான் காத்திருக்கேன். நான் உங்களுக்கு எப்பயுமே தந்தி போடுறேங்க. நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்க. சரி, இதை பற்றி நான் அம்மா கிட்ட பேசுகிறேன். சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போயாச்சு. ஸோ இப்போது ஜிம்மன் இதை பற்றி பேசுகிறாரு அவங்க அம்மா கிட்ட. அம்மா இதுமாரி வயன் சொல்கிறாம்மா, காலையில் அந்த பிள்ளை என்கிட்ட அது மாதிரி பேசுனுச்சு. ஆமாம் ஜிம்மனு, அந்த பிள்ளை சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நீ வெளியூரில் போயிட்டு, நான் வேணால் வெளிநாட்டுக்காக போக சொன்னேன், வெளியூரில் போய் தானே கொஞ்சம் பழப்ப பாரு. நல்ல காசு சம்பாதிச்சதும் மணி ஆர்டரில் அனுப்பி விட்றடா, நான் பார்த்துக்கிறேன். ஒரு 4-5 ஒரு 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 2-3 வருஷம் நீ அங்கேருந்து மெனக்கிட்டு சம்பாதிச்சு ஒரு சிரமம் பார்க்காம சம்பாதிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் பையனை கட்டிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம்ல. இப்போ இருக்கிறத நினைக்காதடா, இதுக்கப்புறம் நடக்க போகிறத நினச்சி சந்தோஷப்படு. சரிம்மா, நீ சொல்கிற மாதிரி நானும் கேட்குறேன். நானும் கிளம்புறேன். பையனுக்காக தான் இந்த ஊரில் இருந்தேன். இப்போ அவளே சொல்லிட்டதுக்கப்புறம் பழப்ப பார்க்குறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிம்மா, நான் இந்த வாரத்திலே கிளம்பிடுறேன். சரிடா அப்படிங்கிறாங்க. இங்கே அடுத்த நாள் உங்களுக்கு செய்தி வருது, இந்த மாதிரி ஜிம்மன் வேறு ஒரு ஊருக்கு போய் சம்பாதிக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஜிம்மனை சென்ட் ஆஃப் பண்ணுறீங்க. ஜிம்மனும் அந்த ஊருக்கு அவர் போயிட்டார். நீங்கள் எப்பயுமே அவருக்கு வந்து டெய்லி வந்து லெட்ரு அனுப்புவீங்க. அதே மாதிரி அவரும் உங்களுக்கு பதில் லெட்ரு போட்டுட்ருப்பார். அங்கே ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஒர்க் ஹார்ட் பண்ணுறாரு. பையன் கூட நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா இதை சகிச்சுக்கிட்டு நம்ம வந்து வேலை பார்த்து தான் ஆகணும், உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஜிம்மன் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்காரு. இங்கே உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெட்டர் வர்றது கம்மியாகுது. இங்கே ஜிம்மன் ஏன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் லெட்ரு வர்றது சுத்தமாக ஸ்டாப்பே ஆகிடுச்சு. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன் வயன் வந்து நம்மளுக்கு லெட்ரு போட மாட்றா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம என்ன இது நம்ம இந்த தடவை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம என்னென்னு போய் நம்ம ஊரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இப்போது டேரெக்டாக கொஞ்சம் காசுக்கு செலவு எடுத்து வச்சுட்டு அப்படியே அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கிட்டே போய் பார்க்குறாரு. அம்மா நல்லா இருக்காங்க. அம்மா இதுமாரி வயன் வந்து எனக்கு எனக்கு கடிதம் அனுப்புகிறதே கம்மி பண்ணிட்டான்றதை தாண்டி லெட்டரே போடலம்மா. இருமா, நான் ஒரு நிமிஷம் வயனோட வீட்டை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டேரெக்டாக சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே வயனோட வீட்டுக்கு தான் போகிறாரு. ஸோ போனால் வயனோட வீடு பூட்டி கிடக்கு. ஒரு நிமிஷம் செம்ம ஷாக்கு ஜிம்மனு. ஏன்னா வயனோட வீடு பூட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே ஜிம்மனாக்கு ஒரு மாதிரி ரொம்ப மன உளைச்சலுக்கு இருந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டில் போய் கால் பண்ணிவிட்டு, அதாவது கதவை தட்டிட்டு, வயன் வீடு பூட்டி இருக்கு அப்படிங்கிறாரு. ஆமாப்பா, வயனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வாரம் இருக்கும், அதான் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஜிம்மன் லிட்ரலி ஒரு மாதிரி புரோக்கன் ஆகிட்டாரு. வயன் என்னை விட்டுட்டு போயிட்டாளா? ஏன், நான் என்ன பண்ணேன்? அவள் ஆசைப்பட்ட படி தானே நானும் போய் சம்பாதிச்சேன். ஏன் என்னை விட்டுட்டு போனா அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாரு. அவரோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா மடியில் உட்காந்து ஓன்னு அழுகுறாரு. வயன் என்னை விட்டுட்டு போயிட்டாம்மா, இப்போ வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம்மா, சந்தோஷமாக வேற ஏற்றுக்கிட்டேன்னு வேற சொல்கிறாங்களேம்மா. அப்போ நான் தான் பைத்தியக்காரத்தனமா அவளை ஆனால் அவளும் என்னை உண்மை காதலிச்சாலேம்மா, ஏம்மா என்னை விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பிரேக் ஆகிட்டாரு. அவங்க அம்மாவுக்கு தான் ஒத்த பிள்ளை இந்த மாதிரி கஷ்டப்படுறதால பார்க்கவே முடியல. அவங்க அம்மா
ஜிமின்னு, இந்த இடத்துல இருந்தனா உனக்கு அவன் நினப்பு தாண்டா வரும். நீ இந்த இடத்த விட்டு போயிடுடா. நீ 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 தொழில் பார்க்குற இடத்துக்கே போயிடு. அங்கே போனாலாவது பரவாயில்ல, நீ கொஞ்சம் சந்தோஷமாக இருப்ப நான் நினைக்கிறேன். போயிடு ஜிமின்னு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜிம்மன் கேட்டுட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் இப்போ டைரெக்டாக அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு தான் வராரு. அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப அழுகுறாரு. அங்கே வேலை பார்த்துக்கிட்டே அழுகுறாரு. எப்பயுமே ஈவினிங் ஆனதுக்கப்புறம் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட அந்த அந்த வேலை பார்க்குற இடம் இருக்கும்ல, ஸோ அங்கே கிட்ட ஒரு பார்க் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பார்க்கில் அப்படியே ஒரு சிட்டிங் இருக்கும். அந்த சிட்டிங்கில் அப்படியே உட்காந்து அழுகுறாரு. வயலின் விட்டு ஏன்டே போனேன், ஏன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டு. லிட்ரலி அவரால் அதை தாங்கிக்கவே முடியலை. நம்ம அப்படி லவ் பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார் ஜிம்முன்னு. டெய்லியும் வேலைக்கு வருவார். வேலைக்கு வந்த கையோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பார்க்குக்கு வருவார், அழுவார். ஏன்னா அவர் வேலைக்கு போன இடத்துல அவ்வளோவா யார்ட்டையுமே பேச மாட்டார். அதனால் தனியாக உட்காந்து அழுகுறதே அவர் வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு. இதை கொஞ்ச நாளும் நோட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. ஸோ அவள் வந்து எதுக்கு இந்த பையன் டெய்லியும் வந்து இந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஸோ கேட்டதுக்கப்புறம் சரி என்னதான் அவங்களுக்கு பிரச்சனைங்கிறத நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இவர் அழுதுட்ருக்காரு அதே மாதிரி வயனை நினச்சி. அப்போ அந்த பொண்ணு பக்கத்தில் வந்துட்டு, நீங்கள் டெய்லி அழுகுறது நான் பார்க்குறேன், ஏன் அழுகுறீங்க, ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறா. அப்போ டக்குன்னு ஜிம்மன் அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி உட்காந்து அழுதுகிட்டு சொல்லிகிட்ருக்காரு. இதை மாதிரி நானும் வயனுங்கிற ஒரு பொண்ணும் ரொம்ப வருஷமாக காதலிச்சிட்டு இருந்தோம். அவள் சொல்லி தான் நான் வெளியூரில் வந்து சம்பாதிக்க வந்தேன். நான் வந்து ஏழை தான். அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கடிதம் அனுப்புகிறத நிறுத்திட்டா. என்ன ஏதுன்னு ஊரில் போய் விசாரிக்கும் போது அப்போ தான் தெரியுது என் கல்யாணமே பண்ணிக்கிட்டான்னு. என் மனசு ஆனால் அதை ஏற்றுக்கவே மாட்டுது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குது. நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஒரு மாதிரி அழுது அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி பிங்காக போயிடுச்சு ஜிம்மினுக்கு. அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு, சரி அழாதீங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்படி அழுகணுன்னு அவசியம் இல்லையே, சரி சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போது ஜிம்மன் என்னோடய விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கேன், ஆனால் உங்கள் பேரை கேட்கவே இல்லையே, உங்கள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் கேட்குறாரு. அந்த பொண்ணு என் பேர் ஹேமா அப்படிங்கிறா. ஓ ஹேமா, நன்றி என்னை ஆறுதல் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி ஒயன்னு நினச்சி அழுகுறாரு. எங்கே அதே மாதிரி ஹேமா வந்து நீங்களும் நானும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படிங்கிறா. இப்போ ஜிம்மன் அப்படியே ஹேமாவை பார்க்குறாரு. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம், இப்போது ஃப்ரெண்டாக தானே இருக்கணும், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த பொண்ணை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு லைட்டாக ஒரு அழகான ஸ்மைல் பண்ணுறா. இங்கே ஹேமாவும் தென் வந்து ஜிம்மினும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. லிட்ரலி வெளியில் போகிறது, அவர் எங்கேயாவது வெளில அழைச்சிட்டு போவார் ஹேமாவை. ஸோ அந்த ஹேமாவும் நிறைய தடவை ஜிம்மினோட வெளில போயிருப்பா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக அவருக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அது ஹேமா மட்டும்தான் அந்த ஊரில். கொஞ்சம் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இவர் அவங்க அம்மாவுக்கு கடிதம் எழுதுகிறாரு. அம்மா இதே மாதிரி ஹேமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இங்கே எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுகிறாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பதில் லெட்டர் அனுப்புகிறாங்க. ஸோ இவருக்கு ஏதாவது ஒரு பண தேவை அதே மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அதை ஹேமா கிட்ட கேட்பார். ஹேமாவும் தாராளமாக கொடுப்பா. ஸோ அதேமாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஒரு 1 month கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. அப்போது அதே மாதிரி அதே பார்க்கில் இப்போ மழை அடிக்குது.
இங்கே ஹேமாவும் தென் வந்து ஜிமினும் இருக்காங்க. ஸோ டக்குன்னு இங்கே ஜிமினோட கையை பிடிச்சிட்டு ஹேமா தரன்னு அந்த மரம்லாம் இருக்கும்ல பக்கத்தில், ஸோ அந்த மரத்துக்கிட்ட அந்த ஜிமினை நிற்க வைக்கிறா. நிற்க வச்சுட்டு, நல்ல மழை இல்லை ஜிமின் அப்படின்னு இங்கே சொல்கிறா. ஆமாம் நல்ல மழை ஹேமா அப்படிங்கிறாரு. டக்குன்னு ஹேமா ஜிமினை பார்த்து, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன ஹேமா அப்படிங்கிறாரு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின், எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு அவள் கேட்குறா. அப்படியே ஜிமின் ஒரு நிமிஷம் ஷாக்கு. இப்படியே ஒரு மாதிரி ரொம்ப மௌனமாக இருக்கார். இப்படியே வயன் நினப்பு, கன்ஃபியூஷன்ஸ். ஆனால் வயனோட வாழ்க்கையில் இனிமேல் நம்ம இல்லை, நம்ம வாழ்க்கை மூவ் ஆன் ஆகணும், நம்ம லைஃப்பில் இனிமேல் வயன் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட வச்சுமே ஒரு கன்ஃபியூஷனில், சரி ஓகே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஹேமா அப்படின்னு அவர் சொல்லிடுவார். ஸோ அந்த இதில் ஹேமா அந்த நிமிஷம் யோசிக்க கூட கிடையாது, நம்மளுக்கு ஜிமின் ஓகே சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ஸோ கிஸஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஜிமினுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது. பிகாஸ் இப்போது திருப்பியும் லவ் லைஃப்பில் வந்து திருப்பி கமிட்டட் ஆகிருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அவர் சரி அம்மா கூப்பிட்றாங்க, நான் அம்மாவை போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஹேமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி பார்த்து போயிட்டு வாங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வழி அனுப்புகிறா. சரின்னு சொல்லிவிட்டு இங்கே டைரெக்டாக சென்னைக்கு வராரு ஜிமினா. வந்துட்டு அம்மாவை போய் பார்க்குறாரு. அம்மா பார்க்க ரொம்ப நல்லா இருக்காங்க, உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சும்மா அம்மா பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ வரும்போது பார்த்தா ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை அழுகிற குரல். யார் அப்படி சொல்லிட்டு படிக்கணும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா வயன். டக்குன்னு ஜிமினா ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, நான் என் வாழ்க்கையிலே பெரிய தப்பு பண்ணிட்டு என்னை மன்னிச்சிரு ஜிமினா, இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, உன்னை விட்டுட்டு நான் வேறு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சு ஏற்றுப்பியா? நான் தெரியாமல் உன்னை விட்டு போயிட்டேன், ஆனால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தானா நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்னை திருப்பியும் மறுபடியும் ஏற்றுப்பியா ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட காலில் விழுந்து அந்த பொண்ணு அப்படி அழுகுது. ஜிமின் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாரு. அவருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியவே இல்லை. ஆனால் அவர் மனசுக்கு நல்லாவே தெரியும் வயனை லவ் பண்ண அளவுக்கு வேறு யாரையுமே அவர் லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படியே வயன் நம்மளுக்காக வந்துட்டாளா அப்படின்னு நினச்சிட்டு, சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வயன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறது ஹேமாவை பற்றி தான். ஹேமா அவளுக்கு வர நம்ம கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்லிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அம்மா வயன் நான் வேலை பார்க்குற யாருன்னா வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கிளம்பிட்டு இங்கே ஹேமாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஹேமா அவரை பார்த்த சந்தோஷத்தில் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போது ஜிமின் அப்படியே அவரை பார்த்துட்டு, நான் ஊருக்கு போன இடத்துல என்னை தேடி என் வயன் திருப்பி வந்துட்டா, எல்லா தப்பையும் மறந்து என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்குறா. நான் ஒரு குழப்பத்தில் உனக்கு நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சுடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஹேமா கிட்ட. இப்போ ஹேமா அப்படியே ஜிமினா ஒரு பார்வை பார்த்துட்டு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமாக இருப்பல்ல ஜிமினா, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும், இனிமேல் உன் லைஃப்லேயும் வயனோட லைஃப்லேயும் நான் நடுவில் வரமாட்டேன், சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோடு அந்த இடத்த விட்டு அந்த ஹேமா கிளம்பிட்டா. இப்போ ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சேடாக அவரோட சொந்த ஊருக்கே அவர் வந்துட்டார். இங்கே வந்துட்டு வயனையும் கல்யாணம் பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் வறுமை ஒரு இடத்துல போய் வாட்டுது, அவங்களால ஒன்றுமே பண்ணவே முடியல, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் முழிச்சிட்ருக்கும் போது
நாட்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வருஷங்கள் ஆகுது. இந்த மாதிரி பல மாதிரி ஒரு 2 வருஷம் ஆயிருந்திருக்கும். அவருக்கு சுத்தமாக ஹேமா அப்படிங்கிற பேர் கூட நினப்பில்ல. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் வறுமை ரொம்பவே அவங்கள டார்ச்சர் பண்ணுது. குழந்த, குட்டி, எங்கள் பையன், அவங்க அம்மா, அவரால் மூச்சு விட கூட அடுத்த வேளை சோறுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கும்போது அப்போ திடுத்துப்புன்னு யாரோ 2 பேர் அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு, நீங்கள் தான் ஜிம்மினா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. நான் தான் ஜிம்மன். எதுக்கு? ஏன்? யார் நீங்களாம் அப்படிங்கிறாங்க. இது ஹேமா இறந்து போயிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை உங்களுக்கு எழுதி வச்சுருக்காங்க. இந்த சொத்துக்களுக்கு நீங்கள் தான். என்ன என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஹேமா வந்து ஒரு இளவரசி. ஆனால் அவங்க உங்ககிட்ட பழகும் போது அவங்க ஒரு இளவரசி அப்படிங்கிறத அவங்க காட்டிக்கவே இல்லை. உங்ககிட்ட அவங்க ஒரு காமனாக இருக்கிற பையனை தான் காதலிச்சாங்க. நீங்கள் எப்போ வேண்டான்னு சொன்னீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து அவங்க உங்கள் வாழ்க்கையில் வரவே கிடையாது. அதே நிமிஷம் அவங்களால உங்களை தாண்டி வேறு யாரையும் யோசிக்கக்கூட முடியல. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் ஆம்பளைங்க அப்படின்னு யாரையும் அவள் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது. அவள் பார்த்த ஆண்மகன்னா அது நீங்கள் தான். உங்களுக்காக மட்டுமே அவள் காதலிச்சா. உங்களை மட்டுமே உங்களோட பாஸ்ட் எல்லாம் தெரிஞ்சும் அவள் வந்து அக்செப்ட் பண்ணி உங்களை மட்டுமே காதலிச்சிட்டு இருந்தா. ஆனால் உங்கள் காதல் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை வாட்ட ஆரம்பிச்சிது. உங்கள் நினப்பாலேயே அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் 2 வருஷம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகி உடம்பு சரியில்லாமல் ஹேமா இறந்துட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ஜிம்மினோட கண்லேருந்து அப்படியே தாரையாக ஊற்றுது. கடைசியாக சாகும்போது என் சொத்துக்களை ஜிம்மின் பேரில் எழுதி வச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்து போகும்போது கூட ஜிம்மினான்னு சொல்லிட்டு தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது அப்படியே அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. ஜிம்மின் அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு. எங்கள் ஒன்றுமே புரியவே இல்லை. பையனுக்கு யார் அந்த ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் பத்திரத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. யார் இவங்க? ஹேமாவா? யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வயன் இங்கே கேட்குறா. அப்போது ஜிம்மன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. வயன் அப்படியே ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக இருக்கா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ், இந்த பத்திரம், இந்த சொத்துக்களை ஜிம்மன் வாங்குவாரா மாட்டாரா? ஏன்னா அவர் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஏழ்மையில் இருக்கார். இப்போ ஹேமா கொடுத்த சொத்தை அவர் வச்சுப்பார மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் இட். அன்யா பாய் சார் அங்கேயாமே ஹோப் யூ லைக் இட். ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும், பட் ஸ்டில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இதை ஒரு எஃப்எஃபாக போட்டிருந்தேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கவே மாட்டேன். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் இது. ஆனால் நிறைய ஸ்டஃப் இருக்கும். ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருப்பேன். இந்த ஸ்டோரி என்னோடது இல்லைடா. இது வந்து நான் இங்கேருந்தோ கேட்டேன். அது ரொம்ப ஹார்டாக ஃபீல் ஆனதால் நான் இந்த ஸ்டோரி வந்து நான் டப் பண்ணேன். இது என் ஸ்டோரி கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எது ரொம்ப ஹிட் ஆச்சோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அன்யா பாய் சரங்கே ஆமே சோப்பிலாகே நிக்க நிக்க நீ.